பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்பதாக. பராக்லிட்டஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பராக்லிட்டஸ் என்ற கிரேக்க பதத்தின் அர்த்தம் எப்பொழுதும் பக்கபலமாய் கூடவே இருப்பவர் என்பதாய் காணப்படுகிறது. அது இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இயேசு பிரசங்கித்த கடைசி பிரசங்கங்களில் பரிசுத்த ஆவியானவரை பற்றியதாய் அதிகமாய் காணப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். இன்று நம்மோடு பக்கபலமாய் கூடவே இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக குழப்பமான நேரத்தில் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற சூழலில் அகப்படும் போது என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாதவர்களாய் திகைத்து போய் நிற்கிற சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்களில் நமக்கு பக்கபலமாய் நின்று வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சில நேரங்களில் வேதாகமத்தில் எழுதியிருப்பவைகளை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது இந்த வேதாகமத்தை எழுதிய ஆக்கியோனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பக்கபலமாய் இருந்து வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். தமிழ் புத்தகமாயிருந்தாலும், ஆங்கில புத்தகமாயிருந்தாலும், அறிவியல் வேதியியல் புத்தகமாயிருந்தாலும் அதை முழுவதுமாக புரிந்து கொள்பவர் அந்த புத்தகத்தை எழுதியவர் மாத்திரமே. அதுபோலத்தான் வேதத்தை எழுதி வேதத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியாத கடினமான பகுதிகளை நமக்கு விளக்கி கூறுவார். விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் என்று அங்கலாய்ப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே நமக்கு பக்கபலமாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேளையிலும் நமக்கு உதவி செய்ய ஆவலோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு பக்கபலமாய் இருப்பீராக என்று எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த நேரத்திலே உங்களை அவர் அபிஷேகத்தால் நிரப்பி விடுவார். சத்துரு வெள்ளம் போல வருவான். அவன் உங்களோடு செய்கிற யுத்தம் கடினமாய்த்தான் இருக்கும். போட்டி பலமாய் காணப்படும். கொடூரமாக தாக்குவதற்கு அவன் பல வகைகளில் முயற்சி செய்வான். ஆனால் நமக்கு பக்கபலமாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்காக கொடியேற்றுவார். முடிவில் வெற்றி நமக்கே உரியது. காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். அநேக நேரங்களில் சோர்வும் சோகமான சூழ்நிலைகளும் வருவதுண்டு. அப்படிப்பட்ட நேரங்களிலும் நமக்கு பக்கபலமாய் இருப்பவர் பேரின்ப நதி என்று அழைக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர். அவர் மனக்காயங்களை ஆற்றுவார். ஆனந்த தைல அபிஷேகத்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பயம் வருகிற சூழ்நிலைகள் வரும். அந்நேரங்களில் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பார். அவர் உங்கள் மேலும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் வாசம் செய்ய விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அவர் கொடுக்கும் வல்லமை பெரிதாயிருக்கும். ஆவியானவர் தன்னுடைய வரங்களினால் உங்களை நிறைத்து கனியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக செய்வார். ஆகையால் உங்களுக்கு பக்கபலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு அவர் துணை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுக்கு இன்றைய தினம் பக்கபலமாய் துணையாய் இருப்பீராக. இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசுவீராக, வழக்காடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் சகல ஆறுதலின் தேவனாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், காரிய சித்தியை உண்டு பண்ணும். கண்மணி போல காத்துருளும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.